கூடலூர் அருகே முதுமலை மசினக்குடி பகுதியில் வறட்சியால் கால்நடைகள் மடிவதால் கண்ணீர் வடிக்கும் விவசாயிகளுக்கு கால்நடை பராமரிப்பு துறையினர் உதவி வருகின்றனர். கூடலூர் அருகே உள்ள முதுமலை புலிகள் காப்பகம், மசினக்குடி, மாயார், பொக்காபுரம், மாவனல்லா, வாழை தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் காய்கறி உற்பத்தியுடன் நாட்டு மாடுகள் மற்றும் எருமைகள் வளர்ப்பதிலும் ஈடுபட்டு வருகின்றனர். குடியிருப்பை ஒட்டிய வனப்பகுதி மற்றும் அரசு நிலங்களில் மாடுகளை மேய்ச்சலுக்கு விடுகின்றனர். இந்நிலையில் கடுமையான கோடையால் வறட்சியின் தாக்கம் அதிகரித்து வனவிலங்குகளுக்கு உணவு, குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. தாவரங்கள், புற்கள் கருகி வளர்ப்பு மாடுகளுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. போதுமான உணவு கிடைக்காமல் வளர்ப்பு மாடுகள் மடிந்து வருகின்றன. இதனை கண்டு விவசாயிகள் கண்ணீர் விட்டு அழுகின்றனர். இந்நிலையில் கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குனர் சத்யநாராயணன் தலைமையில் ஆய்வு செய்த மருத்துவர்கள் கால்நடைகளுக்கு பசுந்தீவனங்கள், தாது உப்பு கரைசல், வைக்கோல் போன்றவற்றை வழங்கி வருகின்றனர். மசனகுடி, மாயார் பகுதிகளில் கடுமையான வறட்சி நிலவி வருகிறது. இந்த வறட்சியினால கால்நடைகள் தீவன பற்றாக்குறை ஏற்பட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட முறையிட்டதுனால உடனடியாக மாவட்ட ஆட்சியருடைய அறிவுரையின் பேரில் தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை இயக்குனர் அவர்களின் ஆணையின் பேரில் இன்னைக்கு மசனகுடி கால்நடை மருந்தகத்தில் வச்சு காஞ்ச வைக்கப்புல், ட்ரை ஃபாடரும், பச்சைப்புல், கிரீன் ஃபாடரும் எல்லாத்துக்கும் வளர்க்குற மாடுகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு நாங்க வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். வறட்சி காலம் முடியும் வரை கால்நடைகளுக்கு தொடர்ந்து பசுந்தீவனங்கள், வைக்கோல், தாது உப்பு கரைசல் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.